இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெப்கோ பேங்க்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஓடிட்டுருக்கும். ஸோ அதில் வந்து மொதல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் டேட் கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18/8/2025 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ வரைக்கும்னா 8ஆம் தேதி 9ஆம் மாதம் 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் எப்போ இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னா நவம்பர் மாதம் 2025 இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட் வேகன்சி வந்து 30 கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21 மேக்ஸிமம் 28 வரைக்கும் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் வருவீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெப்போவில் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிரைட்டீரியா நிறைய கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி எப்படின்னா 10th 12th டிகிரி அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் கீழே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆன்லைன் மூலமாக தான் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படி தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பார்த்தோன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் 200 கொஸ்டின் 120 நிமிஷம். இப்போ வந்து அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்தோடனே பார்த்தோன்னா பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபுல் நேம் எப்படி இருக்கும் மார்க் ஷீட்டில் அதே மாதிரி ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து 2ஆம் 3ஆம் நேம் பிரித்து கேப் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அந்த மாதிரி மிடில் நேமு லாஸ்ட் நேமு ஃபஸ்ட் நேம் சொல்லி கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரே சிங்கிள் நேமாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் நேம்லேயே ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கிற உங்கள் மொபைல் நம்பர் வந்து அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் இருக்கும். அதிலேயே வந்து உங்கள் நம்பரே கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய வேலிட் இமெயில் ஐடியை வந்து கொடுங்க. ஸோ அதில் தான் ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இமெயில் ஐடிஸ் என்ட்ரு பண்ணுங்கள். இமெயில் ஐடி கொடுத்துட்டு @gmail.comனு கொடுக்க வேண்டாம். உங்கள் இமெயில் ஐடி அட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கும் அதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் ஜிமெயில் இருக்கும். gmail.com செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை யாகுன்னா yahoo.com செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கன்ஃபார்ம் ஜிமெயில்னு இருக்கும், இமெயில்னு இருக்கும். ஸோ அதில் வந்து மேலே அடித்த இமெயில் ஐடியை ஃபுல்லாக அடிக்கணும். @gmail.com வரைக்கும் நம்மளே தான் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்சா கொடுத்து நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தப்புறம் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக உங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு QR கோடு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்படின்னா வெப் கேமரா உங்களுடைய மொபைல் கேமரா ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைவ் இமேஜ் வந்து வந்துடும். அப்படி இல்லை லேப்டாப்பில் சிஸ்டத்தில் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வெப் கேம் இருந்தது அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷனை கொடுத்து கேப்சர் ஃபோட்டோவில் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு ப்ளூ பென்லேயோ பிளாக் பென்லேயோ உங்களோட சிக்னேச்சர் போட்டு அதை வந்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அது 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிடுங்க. சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இதில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ். ஸோ அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்டுக்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. உங்களுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து SC ST OBCன்னு கொடுங்க. எதுவும் பார்த்து கொடுத்துக்கோங்க. எதுவுமே அப்புறம் வந்து நீங்கள் வந்து நார்மலாக SC ST இல்லை அப்படின்னா ஜென்ரலே செலக்ட் பண்ணுங்கள். இல்லை OBC வச்சுருந்தீங்கன்னா OBC கொடுங்க.
ஸோ அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டிசேபிள் பர்சன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதோ அதுக்கு மட்டும் நீங்கள் எஸ் கொடுங்க. மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது மேலே வந்து உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணலான்னு கேட்பாங்க. அதில் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே ஆதார் நம்பர், பேன் நம்பர் கொடுங்க. இதே ஆப்ஷனல் தான், பட் ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரி கொடுத்துருங்க. பேன் நம்பர் கொடுக்காட்டி பரவாயில்ல. அது கீழே பார்த்தா உங்களுடைய நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க. அதில் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம முன்னாடி சொன்னது போல் ஒரு 5 சென்டர் வரும். ஸோ அதில் வந்து ஒரு 3 சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுவும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியர்பையாக எது இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடா, எது உங்களுக்கு பொருந்தமாக இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வின் பிரதரோ சிஸ்டர் இருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களை மாதிரியே தங்கச்சியோ அண்ணனோ இருந்தாங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்பா பேர் கேட்டிருப்பாங்க. அது கீழே உங்களுடைய அம்மா பேர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மேரிட்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் 3மே என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களை அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸே கொடுங்க. நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணுமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அது கீழே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அது உங்களுடைய ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் எது கையில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேர் பேங்க் புக்கில் எப்படி இருக்குது அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க, என்ட்ரு பண்ணுங்கள். திரும்ப கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்கோம், அதிலே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸாக கரண்டான்னு கேட்டிருப்பாங்க. சேவிங்ஸ்னு கொடுங்க, கரண்ட்னா கரண்ட் அக்கௌண்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்கோம். ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெரிஃபை யுவர் டீட்டெயில்ஸும் கொடுங்க. கொடுக்குறப்ப வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இல்லை அப்படின்னு ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா திரும்ப வந்து அந்த பேஜ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய HSC 12th கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த 12th டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் குரூப் வந்து 12th என்ன குரூப்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸா சயின்ஸா இல்லை என்ன குரூப்போ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் எப்போ வந்து முடிச்சிங்க, டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க. அது மார்க் ஷீட்லேயே இருக்கும். ஸோ அந்த டேட்டு, மந்த்து, இயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க. பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன கிரேடோ அந்த கிரேடு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா கிராஜுவேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ கிராஜுவேஷன் வந்து உங்களுடைய யூஜி டிகிரி. ஸோ அது வந்து ஆர்ட்ஸா சயின்ஸான்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பாசிங் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, பர்சன்டேஜ், அப்புறம் கிரேடு. அவ்வளோதான் எஜுகேஷன். ஸோ இது 2 மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ளது கொடுங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா அப்படின்னா டூ யூ பொசஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி எஸ் கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் உங்களுக்கு தெரியும்னா ஸோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை 1க்கு 2 இடம் 3 இடம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை ஆட் மோர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2-3 பிளேஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதை ஃபில் பண்ண விட்டாலும் அதை நீங்கள் வந்து விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜஸ் நோன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் தமிழ் வந்து இப்போ கம்பல்சரி அதில் வந்துடும். ஸோ அது வந்து ரீடு, ரைட்டு, ஸ்பீக் 3மே எல்லாருக்கும் தெரியும். 2வது அடிஷ்னல் லாங்குவேஜ் உங்களுக்கு எது தெரியுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டு அதில் வந்து ரீடு, ரைட்டு, ஸ்பீக் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஹிந்தி, மலையாளம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொடுங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம். கொடுத்துட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா வேலிடேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூஜிக்குள்ளே போயிடும்.
ஸோ அந்த கேப்சாவை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜுக்குள்ள வந்து போகும். அங்கே வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம்.